பலி இணைந்து சரித்திரமாவோம். வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இணையாத பலிதான். இந்த பலி இணையாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இணையாத பலிதான். இந்த பலி இணையாத பலிதான். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். குருகுலமே வருக. குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். குருகுலமே வருக. குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம். குருகுலமே வருக. குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இணையாத பலிதான். இந்த பலி இணையாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இணையாத பலிதான். இந்த பலி இணையாத பலிதான். இறைவனே தம்மையே இறைவனே தம்மையே மனிதருக்கு அளிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அருணதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும் பெரும் பலியாய்
தேவமிதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இந்த வாழ்க்கையை முடிந்தவரை நிறைவாக வாழ்ந்து அன்பு செய்து உதவி செய்து அர்த்தமுள்ள புன்னகை செய்து அடுத்த தலைமுறையின் வாழ்வுக்காக அயராது உழைக்கும் அன்பு சகோதரமே, இன்றைய நாளை சிறப்பிக்கும் குடும்பங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் இறையன்பிலும் பிறரன்பிலும் வேரூன்றிய நம் புனிதர் சவேரியார் என்ற மைய கருத்தினை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். புனித சவேரியார் தனது இடைவிடாத ஜபத்தின் மூலம் இறைவனை அதிகம் அன்பு செய்தவர். இறையன்பிலும் பிறரன்பிலும் வளர முக்கியமானது ஜெபம், தவம், தானம். இவை மூன்றும் இருந்தன நம் புனிதரிடம். ஆகையால் தான் கையில் எப்போதும் பாடுபட்ட சுரூபம் வைத்திருப்பார். துன்பங்கள் வரும்போதெல்லாம் இது போதாது, இன்னும் தர வேண்டும் என்று ஜெபிப்பார். கோட்டாரில் இருந்த ஒரு குழந்தையை புதைக்கச் செல்லும் வழியில் உயிரளித்தார். இன்றைய காலத்தில் அன்பானது எதை கொடுப்பாய் எதை பெறலாம் என்று சென்று கொண்டிருக்கிறது. அதுவல்ல உண்மையான அன்பு. தவறில் கண்டித்து திருத்துவதும் நல்வாழ்வுக்கு வழிகாட்டுவதும் தான் உண்மையான அன்பு. இவற்றின்படி நம் புனிதர் காட்டுமிராண்டிகளையும் மனம் திருப்பி ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்துவ மறையை பின்பற்றச் செய்தார். ஆனால் நமது அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாமும் இறையன்பிலும் பிறரன்பிலும் வளர வரம் வேண்டி இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். இயேசுவில் பிரியமான அன்பரை சமூகமே, இன்றைய நாளில் நமக்காக திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கின்றவர்கள் பேரல் பணி எஸ் பெர்னாட்ஸா, பங்கு தந்தை பஞ்சம்பட்டினின் பங்கு தந்தை, மறைபட்ட அதிபராக இருக்கின்றவர். அருள்பணி ஏ ஏர்னஸ்ட் ஆண்டனிசாமி, பழனியின் பங்கு தந்தையாக இருக்கக்கூடியவர். நமக்காக புனித சக்திமிகு சவேரியாரிடம் பரிந்து பேசி இறை அருளையும் இறை ஆசிரியையும் இந்த திருப்பலியின் வழியாக பெற்றுத்தர வந்திருக்கின்றார்கள். இன்றைய நாளின் மறையுரை கருத்து இறை அன்பிலும் பிற அன்பிலும் வேரூன்றி கனி தந்த நம்முடைய புனித சவேரியாரை குறித்த மறையுரை கருத்துக்கள். இன்றைய நாளில் சிறப்பிக்கின்ற குடும்பங்கள் கோல்காரர் குடும்பத்தினர், மம்மானியார் குடும்பத்தினர், கரிசற்பட்டியார் குடும்பத்தினர், தளம்பாதி குடும்பத்தினர், அன்னமுத்தியார் குடும்பத்தினர், சிறுநாயக்கன்பட்டியார் குடும்பத்தினர். இவர்களுக்கு புனித சக்திமிகு சவேரியாரின் வழியாக நிறைவான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்படியாகவும் வேண்டி ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுகின்றார்கள். மேலும் சேசுமணி இவர்களின் குடும்பத்தினர் எடுக்கின்ற திருப்பலி ஆரோக்கியம்மாள் இறந்த 8வது ஆண்டு நாளை நினைவு கூறுகின்றார்கள். இன்றைய நாளில் அவருடைய ஆன்மாவிற்கு இறைவன் நித்திய இளைப்பாறுதலை அளிக்கும்படியாகவும் சவேரியார், மரிய சூசை, ஜான் கெனடி, வேளாங்கண்ணி சிறுமணி அம்மாள், வேளாங்கண்ணி ஐயா, செபஸ்தியம்மாள் குடும்பத்தில் மரித்த இவர்களின் ஆன்மாக்களின் இளைப்பாற்றிற்காகவும் வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களை, இவர்கள் கூட நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இன்றைய திருப்பலியில் வேண்டி நம்முடைய புனித சக்திமிகு சவேரியாரின் வழியாக இறை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடைகளாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையால், சொல்லால், செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான மரியாதை வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தை நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமீன், 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 ஆமீன். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய படிப்பினை வழியாக எங்களுடைய இந்திய நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவருடைய உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அவை ஆர்வத்தால் பற்றி எரியவும், புனித திரு அவை நம்முடைய மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கு மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
கிறிஸ்துவின் பெயரையும் அவருடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்தனர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வசனங்கள் 1 முதல் 5 முடிய. யோவான் என்னும் நான் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்தில் இருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் பேரிடர் முழக்கம் போலும் யாழை மீட்வோர் எழுப்பும் இசை போலும் ஒலித்தது. 1,44,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். மண்ணுலகில் இருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாகிய மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாயினின்று பொய்யே வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயும் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 24 தொடங்கி 28 வரை. இயேசு தம் சீடரை பார்த்து கூறியது: என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனோடு ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாகமாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு கிராமத்தில் நகைச்சுவை பட்டிமன்றம் ஒன்று நடைபெற்றது. அந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு இட்லிக்கு பெரிதும் சுவை ஊட்டுவது சட்னியா சாம்பாரா. இந்த அணியிலே 3 பேர் மைய கருத்தான இட்லியையோ சட்னி சாம்பாரையோ பேசுவதை விட்டுவிட்டு எதிர் அணியினரை எந்த அளவிற்கு விமர்சனம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார்கள். இந்த அணியினர் தரக்குறைவாக அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வை கூட பொது மேடையிலே பட்டிமன்றம் என்ற விதத்திலே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். இறுதியாக 6 பேரும் பேசிய பிறகு நடுவர், இது எனது நேரம், இட்லிக்கு அதிக சுவையூட்டுவது சட்னியா சாம்பாரா என்பதை பற்றி எனது தீர்ப்பு என்று கூறத் தொடங்கினார். அப்போதுதான் ஒரு விவசாயி தனது வயலிலே வேலை செய்துவிட்டு வந்து அமர்ந்தார். அவர் இந்த வாக்கியத்தை கேட்டவுடன் எழுந்து நின்று, நடுவரே உன் தீர்ப்பை நிறுத்து. முதலிலே இட்லிக்கு அதிக சுவை ஊட்டுவது அரிசியா உளுந்தா என்று மாற்றி யோசித்துவிட்டு அதன் பிறகு மீண்டும் பட்டிமன்றத்தை தொடங்கு என்று கூறினாராம். அன்பார்ந்தவர்களே, நகைச்சுவையாக இருக்கின்ற போதிலும் கூட
நமது வாழ்விலே பல்வேறு விதத்திலே நம்மை பிளவுபடுத்துகின்ற, நம்மை கூராக்குகின்ற சக்திகள்தான் இன்று அதிகமாக இருக்கின்றன. முக்கியமான திருநாட்களின் போது எல்லோரும் சேர்ந்து அந்த விசேஷ தினத்தன்று அல்லது பண்டிகையின் போது அமர்ந்திருக்கின்ற காலையில் 10 மணியிலிருந்து 1 மணி வரை பார்த்தீர்கள் என்றால் ஊடகங்கள், தொலைக்காட்சிகள் அவையெல்லாம் இப்படித்தான் சிந்தனைகளை மக்களுக்கு தருகின்றார்கள். குடும்ப மகிழ்விற்கு பெரிதும் காரணம் கணவனா மனைவியா, பெற்றோரா பிள்ளைகளா, நட்பா நண்பர்களா என்று இப்படியெல்லாம் பல்வேறு விதத்திலே கூறு போட்டுவிட்டு இறுதியாக அந்த நடுவர் தீர்ப்பிலே சொல்லுவார், குடும்ப மகிழ்விற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களும் பிள்ளைகளும், கணவனும் மனைவியும், சுற்றமும் நட்பும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு ஊடகங்கள் மட்டுமல்ல, மனித வரலாற்றிலே சிந்தித்து பார்த்தோம் என்றால் சித்தாந்தங்கள் மனிதர்களை இரு கூறாக பல்வேறு காலகட்டத்திலே வைத்து கொண்டிருந்தார்கள். அதிலே முக்கியமான ஒன்று கடவுளை நினை மனிதனை மற. இன்னொரு சித்தாந்தம் கடவுளை மற மனிதனை நினை. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம் பாதுகாவலராம் புனித சவேரியாருடைய திருநாளை சிறப்பிக்க வேண்டி நவநாள் திருப்பலியிலே பங்கேற்கின்றோம். நான் அச்சிட்ட அழைப்புதலை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். காரணம், ஒவ்வொரு நாளும் நற்சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய விதத்திலே தலைப்புகள், மைய கருத்துக்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. உங்களது பங்கு தந்தையர்களை பாராட்ட வேண்டும். இன்றைய மைய சிந்தனை இறையன்பு, பிறரன்பு. இது இரண்டையும் தன்னகத்தே கொண்டவராக நம் புனிதர் புனித சவேரியார் வாழ்ந்து வந்தார். இறையன்பு, பிறரன்பு. இந்த கேள்வியை இயேசுவிடமே கேட்டார்கள். ஒரு சட்ட வல்லுனர் இயேசுவை அணுகி, ஆண்டவரே, முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். 10 கட்டளையில் பார்க்கின்றோம் 2, 10 கட்டளைகள் 2 இதில். அது முதன்மையான கட்டளை, உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் அன்பு செய். உன்னை அன்பு செய்வதைப் போல பிறரையும் அன்பு செய்வாயாக. 1, 2 அப்படின்னு தான் இருந்தது. ஆகவே இயேசுவை சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த வாலிபன் அவரை அணுகி முதன்மையான கட்டளை எது என்று கேட்டான். ஆண்டவர் இயேசு என்ன சொல்வார் என்று அவன் எதிர்பார்த்தான் என்றால், அந்த முதல் கட்டளை, உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும், அதைத்தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்த்தான். ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? முதல் கட்டளையும் 2வது கட்டளையும் சொல்லிட்டு அதோடு சேர்த்து ஒரு வரியை சொன்னார். 2வது கட்டளை என்பது 1, 2 என்று 2வது அல்ல. முதலிலே கடவுளை அன்பு செய்ய வேண்டும், விரும்பினால் அல்லது நேரம் இருந்தால், வாய்ப்பு இருந்தால் நீ 2வது கட்டளையை கடைபிடிக்கணும்னு சொல்லலை. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? 2வதும் அதை ஒத்ததே. ஒரு நாணயத்திற்கு, ஒரு காசிற்கு எவ்வாறு 2 பக்கங்கள் இருக்கின்றதோ அதே போல இந்த முதல் கட்டளை இறை அன்பு, அடுத்த கட்டளை என்று நாம் சொல்லுகின்ற பிறர் அன்பு, இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. அன்புக்குரியவர்களே, புனித சவேரியாருடைய வாழ்விலே பார்க்கின்றோம். அவர் இந்த இரண்டையும் இணைத்துதான் எப்போதுமே பார்த்தார். அவருடைய வாழ்வை மாற்றிய ஒரு வசனத்தை சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 26வது வசனத்திலே, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும்
தன் வாழ்வை இழந்துவிட்டால் அதனால் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன? புனித சவேரியார் அவர் கல்லூரி பேராசிரியராக இருந்தபோது புனித இன்னாசியாரோடு தொடர்பு ஏற்பட்டது. சவேரியாருடைய முற்பகுதி வாழ்வினை பார்க்கும்போது செல்வ செழிப்பிலே அரச மாளிகையிலே தங்கி உயர் கல்வி பெற்றவர். அவருடைய எண்ணமும் இயக்கமும் எல்லாம் மிகச்சிறந்த பேராசிரியராக கல்லூரியிலே பாரிஸ் நகரிலே பணியாற்ற வேண்டும், பல மாணவர்களை அறிவிலே முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் அவரது செயல்பாடாக கூட இருந்தது. ஆனால் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன என்பதை புனித இன்னாசியார் அடிக்கடி சொல்ல கேட்டு அதனால் தன் வாழ்வையே மாற்றி கொண்டவர்தான் நம் புனிதர் புனித சவேரியார். ஆக இறை வார்த்தையை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தவர். அதனால்தான் கடல் கடந்து பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இந்தியாவிற்கு வந்து நற்செய்தியை அவர் அறிவிக்க தொடங்கினார். அவருடைய புனித சவேரியாருடைய வசனங்கள் என்று பார்த்தோம் என்றால், ஏன் அவர் இந்தியாவுக்கு வந்தார் என்பதை அவர் எழுதுகின்றார். எனது எண்ணமும் ஏக்கமும் எல்லாம் கத்தோலிக்கர்களே அல்லாத, கிறிஸ்தவர்களே அல்லாத ஒரு பகுதிக்கு நான் செல்ல வேண்டும், அங்கு இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அதனால்தான் எவ்வளவோ நாடுகள் இருக்க அவர் ஏறக்குறைய 17ஆம் நூற்றாண்டிலேயே நம் இந்தியாவிற்கு வந்து ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிக்க தொடங்கினார். அவருடைய வாழ்விலே பார்க்கின்றோம். இந்த மத்தேயு நற்செய்தியிலே காணுகின்ற இன்றைய வாசகம் ஒரு பகுதி. அதே போல இயேசுவினுடைய அன்பு கட்டளைக்கு அவர் தன்னையே முற்றிலுமாக கையளித்தார். மார்க்கு நற்செய்தியை பார்க்கின்றோம். 16வது அதிகாரம் 15வது வசனம், உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்பதை புனித சவேரியார் தன் உயிர் மூச்சாக கொண்டு ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காகவே நம் நாட்டிற்கு வந்தார். அன்பார்ந்தவர்களே, இது எளிதான ஒன்று அல்ல. நற்செய்தியிலே காணுகின்றோம், அந்த வசனத்திற்கு முன்பாக ஆன்மாவை அழிய விடாமல் காக்க வேண்டும் என்பதற்கு முன்பாக இப்படியெல்லாம் ஆன்மாவை காத்து கொள்ள தொடங்கினால் அவனுக்கு என்ன நிகழும் என்பதை இயேசுவே சொல்லுகின்றார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னையே மறுத்து என் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்பதை சொல்லிய பிறகுதான் இயேசு இந்த வசனத்தை சொல்லுகின்றார். ஆக புனித சவேரியாருக்கு மிக நன்றாக தெரியும், இயேசுவினுடைய இறை வார்த்தையை நாம் நம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டோம் என்றால், அதை செயல்படுத்தினோம் என்றால், இயேசுவுக்கு நிகழ்ந்த அதே துன்பங்கள், கஷ்டங்கள் இவைதான் ஏற்படும் என்று தெள்ளத் தெளிவாக தெரிந்தாலும் கூட ஏற்றுக்கொண்டு நமக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக அவர் இந்தியாவிற்கு வந்தார். அன்பார்ந்தவர்களே, இன்று கூட உலகம் சுருங்கிவிட்டது. எல்லாம் ஒரு கைபேசியிலே அடக்கமாக இருக்கின்றது. ஆனாலும் கூட இன்றும் பல்வேறு கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், மரபுகள், மொழி வேறுபாடுகள், இன வேறுபாடுகள் இப்படியெல்லாம் இருக்கின்ற ஒரு சூழல். ஆனால் அவர் வந்த அந்த காலத்திலே இதைவிட இன்னும் அதிகமாக பல நிகழ்வுகள் மனித வாழ்க்கையை பாதித்தன. ஆனால் சவேரியார் அதற்கெல்லாம் அஞ்சாமல் எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டார். கலாச்சாரம் வேறுபட்டது. அவர் வாழ்ந்த அந்த பிரான்ஸ் நாட்டு, ஸ்பெயின் நாட்டிற்கும் நம் நாட்டிற்கும் உரிய கலாச்சாரங்கள், மொழி இவையெல்லாம் முற்றிலும் வேறுபாடாக இருந்த போதிலும் கூட இங்கு வந்து தன்னையே நம் பாரத, இந்திய, தமிழக கலாச்சாரத்திற்கு உட்படுத்தி கொண்டார் என்பதை
அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே காணுகின்றோம். அவருடைய இறை அன்பு இறைவனை நேசிப்பதில் மட்டுமல்ல, மாறாக நற்செய்தியை அறிவிப்பதற்காக எல்லா மக்களும் அதை பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அவர் மனிதனையும் மதித்தார். இங்கு வந்து அவர் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் 46வது வயதிலே இந்திய நாட்டிற்கு வருகின்றார். 36ஆம் வயதிலே வருகின்றார். 46 வயது வரைதான் 10 ஆண்டுகள் அவர் இந்திய நாட்டிலே பணியாற்றுகின்றார். அதை பற்றி அவர் எழுதும்போது நிறைய கடிதங்கள் அவ்வப்போது அவர் எழுதி அனுப்பியிருக்கின்றார். அதிலே ஒன்று, நான் இந்த தமிழகத்திலே கடற்கரை ஓரத்திலே பணி செய்து கொண்டு இருக்கின்றேன். என்னை சுற்றி வலக்கை எது இடக்கை எது என்று தெரியாத சிறுவர் சிறுமியர் குழந்தைகள் என்னை சுற்றி சுற்றி வருகின்றார்கள் என்று அவர் தன் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி இத்தாலி நாட்டிற்கு தலைமையகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், அவர் கடவுளை நேசித்தது மட்டுமல்ல, மனிதனை நேசித்தார், மதித்தார். எனவேதான் இன்றும் பார்க்கின்றோம், இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே கேரள பகுதிகளிலே கடற்கரை ஓரங்களிலே எண்ணற்ற மக்கள் இயேசுவை அறிந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக என்றும் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் புனித சவேரியாருடைய மனிதனை மதிக்க வேண்டும், அந்த மனிதனை உயர்நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இயேசுவின் பால் அவர்களை நாம் கொண்டு வரும்போது அவர்கள் தங்களது வாழ்விலே எல்லா விதத்திலும் உயர்வார்கள் என்ற எண்ணத்தோடு தான் அவர் செயல்பட்டிருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இன்றைய மைய கருத்தை நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும். சில சமயங்களிலே பார்க்கின்றோம், சிலர் இறைவனை மட்டுமே அவர்கள் எண்ணி எல்லாவற்றையும் இறைவனுக்காகவே செய்வார்கள். இன்னும் ஒரு சாரார் இருக்கின்றார்கள், மனிதர்களோடு பழகுவார்கள், மனிதர்களுக்கு செய்வார்கள், ஆனால் இறைவனை விட்டு விடுவார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம் புனித சவேரியார் இறைவனை நினைத்து அவரை போற்றி ஜெபித்து அதனுடைய விளைவாக மனிதர்களை ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால், நம் புனித சவேரியாருடைய வாழ்க்கையிலே அவர் இவ்வளவு தூரம் பணியாற்ற முடிந்ததற்கு காரணம் இறைவனோடு இணைந்திருந்தார். முன்னிலே பார்த்தோம், ஜபத்தின் வழியாக, தவத்தின் வழியாக, தர்மத்தின் வழியாக அவர் இறைவனோடு ஒன்றித்தவராக வாழ்ந்து வந்தார். நம் புனித சவேரியார் இறைவனோடு இணைந்து வாழ்ந்தது மட்டுமல்ல, அவர் மனிதனையும் மதித்து நடந்தார், மனிதர்கள் மீது அன்பு கொண்டு வாழ்ந்தார். இவற்றையெல்லாம் விட இன்றைய சூழலுக்கு நம் புனித சவேரியார் மிகுந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். இன்று இயற்கைக்கு புறம்பான கூறுபாடுகள், சக்திகள், செயல்பாடுகள் தான் நிலவி வருகின்றன. அதனால்தான் தட்பவெட்ப நிலை மிகவும் மாறி வருவதை காணுகின்றோம். ஆனால் நம் புனித சவேரியார் அவர் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை நடத்தினார். அதற்கு நிறைய சொல்லலாம். ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டுமென்றால், அவர் இங்கு வந்த காலத்திலும் கூட பலவிதமான போக்குவரத்து வசதிகள் எல்லாம் இருந்தன. அவர் நினைத்திருந்தார் என்றால் குதிரையிலே, அந்த பல்லக்கிலே கூட சென்றிருக்கலாம். அரசர்களுடைய ஆதரவு கூட அவருக்கு இருந்தது. அல்லது வேறு விதமான போக்குவரத்திலே கூட பயணம் செய்திருக்கின்றலாம். ஆனால் இயற்கையோடு இணைந்தவராக அவர் கால்நடையாகவே நடந்தே 10 ஆண்டுகள் பயணம் செய்திருக்கின்றார். ஒரு புள்ளிவிவரம் கூறுகின்றது, இந்த 10 ஆண்டுகளிலே அவர் 10,000 மைல் நடந்ததாக சொல்லப்படுகின்றது. பாருங்கள், எந்த அளவிற்கு அவர் இயற்கையோடு இணைந்தவராக, மக்களுடைய இன்ப துன்பங்கள் கஷ்டங்களில் அனைத்திலும் ஒன்றுபடுத்திக் கொள்வராக வாழ்ந்து வந்திருக்கின்றார்.
அப்போ நம்ம புனிதரை நாம் பின்பற்ற வேண்டுமென்றால் என்றும் நாம் இயற்கையோடு இணைந்த வாழ்வு நடத்த வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்நாளிலே நாம் சிந்திப்போம். நம் புனிதரை போல இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர்ந்து வாழ்ந்து அதற்காகவே நம்மை அர்ப்பணிக்க இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டோடைய பாதத்திலே எடுத்து வைப்போம். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக என்று கூறிய இறைவா, திருச்சபையின் தலைவர்கள் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர்ந்து தாங்கள் செய்கின்ற பணிகளில் இறை அன்பையும் பிறர் அன்பையும் வெளிப்படுத்தவும் கிறிஸ்துவ மறையை கடைபிடித்து வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, இன்றைய நாள் திருப்பலியை நிறைவேற்றி எமக்காக ஜெபிக்கும் அனைத்து குருக்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் பணியை நிறைவாக செய்திட வேண்டிய உடல் உள்ள நலன் தந்து காத்திட தூய சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னை அன்பு செய்வது போல் உன் அயலானையும் அன்பு செய் என்று கூறிய இறைவா, நாங்கள் எங்களை அன்பு செய்பவர்களை மட்டும் அன்பு செய்யாமல் அனைவரையும் அன்பு செய்து மற்றவர்கள் வளர்ச்சியில் பங்கெடுத்து வாழ வரமருள தூய சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, இன்றைய நாள் திருப்பலியை நிறைவேற்றி எங்களுக்காக ஜெபிக்கும் அனைத்து குருக்களையும் ஆசிர்வதியும். அவர்கள் தங்கள் பணியை நிறைவாக செய்திட வேண்டிய உடல் உள்ள நலம் தந்து காத்திட தூய சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்லாயனம் இறைவா, எம் ஊர் இளையோர்கள் உம்மீது உள்ள நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் மனம் போன போக்கில் வாழாமல் எதிர்கால வாழ்வின் வளர்ச்சியை கண்முன் கொண்டு அதற்கேற்ப தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் வரமருள தூய சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் வழிநடத்தியதற்காக பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பிரான்சிஸ் சேவியருடைய திருவிழாவுக்காக தயாரிக்கக்கூடிய இந்த நவ நாட்களிலே எங்களையும் எங்களுடைய பங்கு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தள்ளும். நாங்கள் அனைவரும் எங்களுடைய பாதுகாவலான பிரான்சிஸ் சவேரியாரைப் போல இறை அன்புக்கும் பிறர் அன்புக்கும் சான்று பகரக்கூடிய நல்ல மக்களாக உயர்ந்த ஆன்மீகத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரி நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக மனமுந்து கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திருவருளுக்காகவும் மது கையிலே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியோட விழாவில் நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வத்தோடு விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உம்முடைய திருச்சபை என்று புதிய ஆற்றலோடு பலன் தரும்படி உருவாக்கி முத அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு தந்தீர். எங்களுடைய இந்திய நாட்டில் உள்ள திருச்சபைக்காக இறை வாழ்வின புதிய ஊற்று எழும்படியாக ஈழை நாடுகள் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினே. அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகிறது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்கச் செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானத்தூர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து ஆடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவரை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெல்லாம் பரவியிருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்திலே இந்த நாளை, இரண்டாம் நாள் திருவிழாவை சிறப்பிக்கிற கோல்காரர் குடும்பத்தினர், மம்மானி குடும்பத்தினர், கரிசல்பட்டியார் குடும்பத்தினர், அன்னமுத்தியார் குடும்பத்தினர், தலம்பாதி குடும்பத்தினர், சிறுநாய்க்கன்பட்டியார் குடும்பத்தினர், இந்த குடும்பங்களை எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்திலே இந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, இவர்கள் தூய சவேரியார் வழியாக உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்துகிறார்கள். ஆண்டவரே, வருகிற நாட்களிலும் கூட எம்முடைய பாதுகாவலர் சக்திமிகு புனித சவேரியாருடைய பரிந்துரையினாலே இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நீர் நிறைவேற்றி தருவீராக. கடன் தொல்லையாலே கஷ்டப்படுகிற குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. வேளாண்மை விளைச்சலை இந்த குடும்பங்களிலே பெருக செய்வீராக. இவர்களுடைய ஆடு மாடுகளுக்கு நல்ல சுகத்தை தந்து விருத்தியை காண செய்வீராக. செய்கிற தொழிலிலே மேலும் மேலும் முன்னேற்றம் காண செய்வீராக. இந்த குடும்பங்களிலே இருக்கிற இளையோர் ஒவ்வொருவருக்கும் நல்ல எதிர்காலத்தை அமைத்து தருவீராக. படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தந்து ஆசீர்வதிப்பீராக. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற சகோதரிகளுக்கு இந்த குடும்பத்திலே மகிழ்ச்சியை தந்து குழந்தை பாக்கியத்தை தந்து ஆசீர்வதிப்பீராக.
இந்த குடும்பங்கள் போகும்போதும் வரும்போதும் காத்து கொள்வீராக. இந்த குடும்பங்களிலே உடல் நோயாலே துன்பப்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய வல்லமையுள்ள குணமளிக்கும் ஆற்றலினாலே நிரப்பி இந்த தீராத வியாதிகளிலிருந்தும் மரண படுக்கையிலிருந்தும் இவர்களுக்கு விடுதலை தந்து உம்மை போற்றி புகழ அருள் தருவீராக. இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்கு இன்னுமாய் நீர் செய்ய இருக்கிற ஆசீர்வாதங்களை நீர் செய்து இவர்களின் வாழ்வில் நிறைவை கண்டடைய செய்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் எங்களுடைய குடும்பங்களில் வாழ்ந்து மரித்த ஒவ்வொருவரின் ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் அன்பு தாயான எங்கள் அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலராக இருந்து எங்களை எந்நாளும் வழி நடத்தக்கூடிய புனித சக்திமிகு சகோதரியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எந்நாளும் புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் நம்முடைய வானக தந்தை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்மோடு வாழுகின்ற ஒவ்வொருடைய தேவைகளுக்காகவும் மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி மகிழ்ச்சியோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்துதற்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மீது வைத்திருக்கக்கூடிய
எளிமையான நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னோடும் நான் அவரோடும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னவர் தந்தை இறைவனையும் நம்மோடு வாழக்கூடிய மக்களையும் அன்பு செய்து வாழ இன்று நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று அவர் தரக்கூடிய உணவை உண்ண வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் உள்ளத்திலிருந்தள்ளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல இயலும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நமக்கு நிறை வாழ்வை தருவதாக.
ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரியச் செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்று வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இந்த புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்புக்கும் பிறர் அன்புக்கும் சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.